டோக்லாம்னு ஒரு பிரச்சனை நடக்குது. ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது, கையில மட்டும் தான் அடிக்கணும்ன்ற ஒரு இடத்துல நம்மால் 50 பேர் உயிர் விட்டாங்கன்னா சீனாக்காரன் 110 பேரை கொலை பண்ணிட்டாங்க, கொன்னு குவிச்சிட்டாங்க. டோக்லாம்ல நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. எதோட வெற்றி? இந்திய தேசத்தினுடைய வெற்றி. அந்த டைம்ல நரேந்திர மோடின்றது விட்டுருங்க, ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் அந்த லே பகுதியில பார்டர்ல, அதாவது போர் சீனாவுக்கு நமக்கான பார்டர் வந்து சில கிலோமீட்டர் தொலைவுல போய் தைரியமா நின்று பேசிட்டு வரேன். இது மட்டும் உலகத்தினுடைய வேறு எந்த தேசத்திலாவது நடந்திருந்தால் எதிர்கட்சிகள் கூட பாராட்டியிருப்பார்கள். இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குதுன்னா ரஷ்யாவினுடைய எதிர்கட்சியா இருக்கட்டும், துட்டு கட்சியா இருக்கட்டும், குட்டி கட்சியா இருக்கட்டும், எல்லாமே ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் பேசும். ஆனா இந்த தேசத்துல மட்டும்தான் சீனாவுக்கும் நமக்கும் போர் நடக்கும் போது இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் சீனாவுக்கு ஆதரவாக வெளிப்படையா சொல்ற ராகுல் டோக்லாம் பிரச்சனையில இந்திய தேசத்தை பாராட்டினாரா? இப்ப மாதேஷ் பாராட்டினாரா? நல்லது நடந்தா பாராட்டுவோம் சார். இப்போ ரெண்டு நாளா முஸ்லிம்கள் ரெண்டு நாளா ராஜஸ்தான் பிரச்சனையை பாராட்டிட்டு நல்லது சார், நல்லது சார், நல்லது நடந்துருக்கு சார் மோடியால. இந்திய தேசத்துடைய வீரத்தனம் உண்மைதான். ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது பெருமை மிகுந்த தருணமா? எஸ்